இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். Thank you, Jesus. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம், என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள். ஒரு விஷயம் கூட, இஸ்ரவேலே, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம், என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 இயேசு. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அளவில்லா அன்பிற்காக, Thank you, Jesus. அளவில்லா அன்பிற்காக, திருக்கரம் என்னை தாங்கி, கடும் பிரச்சனைகளிலும் விசுவாசத்தோடு முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா, திருக்கரம் என்னை தாங்கி, கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா, இயேசுவே. Thank you, Lord. இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி அப்பா, அளவில்லா. எதிர்க்கிறவர் எதிர்க்கிறவர் முன்பிலும், தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி, அன்பாக கனம் பண்ணி, எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி, அன்பாக கனம் பண்ணி, இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அளவில்லா
உம்முடைய அன்புக்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா என்ன நான் செலுத்திடுவே, ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. சொல்லுங்க, என்ன நான் ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே நன்றி நன்றி ராஜா ராஜா அளவில்லா நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக. இயேசுவே நன்றி நன்றி ராஜா அளவில்லா நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி ராஜா. நன்றி அம்மா. அளவில்லா அன்பின் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை தந்ததற்காய். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. கைய உயர்த்தி சொல்ல சொல்ல இயேசுவின் மகிமை. எல்லா பிரச்சனைகளை மாற்றினபடினா இயேசுவே இயேசுவே இயேசுவே. நன்றி நன்றி ராஜா அளவில்லா. நன்றி நன்றி ராஜா அளவில்லா. நன்றி 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 ராஜா அளவில்லா அன்பிற்காக. அளவில்லா நன்றி நன்றி ராஜா. எத்தனையோ சூழ்நிலைகள் வந்த பிற்பாடு அது நடுவில் இருந்தெல்லாம் ஆண்டவர் தூக்கி சுமந்தார்னு சொல்றவங்க கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க பார்க்கலாம். இயேசுவே thank you Jesus.
இயேசுவே. வானம் திறக்கப்பட்டிருக்கிறத உணர்கிற, ஆவியானுடைய கரம் இந்த இடத்துல அசைவாடுகிறத உணர்கிற, ஒரு திருக்கரம் நம் நடுவில் கடந்து வந்திருக்கிறத உணர்கிற, ஏதோ பிரச்சனைகள் நடுவில் இருந்து தூக்கி நிறுத்துகிறதான நிரந்தரமா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்ல, நிரந்தரமா. கையை உயர்த்துங்க பார்க்க. நிரந்தரமா, நிரந்தரமா இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அசாதாரணங்களை செய்கிறவர் கடந்து வந்திருக்கிறார். ஆமே. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறவர் கடந்து வந்திருக்கிறார். எதிர்க்கிறவர்கள் நடுவில் பந்திகளை ஆயத்தப்படுத்துகிறவர் கடந்து வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கையை தட்டி ஹல்லேலூயா. நல்ல நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஷாகமாரா மௌதோரோ ப்ரோபானாமா லாம் தோரோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை கூட பாட போகிறேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பியே பார்க்க மாட்டேன். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் ஆண்டவர் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன், எந்த சூழ்நிலைகளும் திரும்பி பார்க்க மாட்டேன், இதற்கு முன்பு நடந்ததான காரியத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். எனக்கு இயேசு மட்டும் போதும்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இயேசு மட்டும் எனக்கு போதும், எல்லாத்துக்கும் இயேசு மட்டும் போதும். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும். சொல்ல சொல்ல அற்புதம் நடப்பதாக. Thank you Jesus. சேர்ந்து பாடலாமா? நல்ல கையை தட்டி. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே, இயேசு சிந்தி என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னா நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருளாவி ஒப்பு கொடுத்து விட்டே. உடல் பொருளாவி நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். ஏசப்பா
திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் சத்துருவின் மண்டையை உடைச்சிருக்க, எஸ், எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம். வெற்றி வேந்தனன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, ஓ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ பிரிக்கவே முடியா. வாழ்வோ சாவோ. நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் பின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவே, இயேசுவின் பின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுங்க. அகிலமெங்கிலும் அது இப்பமே நடக்கட்டும். ஏ அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகட்டும் அப்பா. ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள். என் சொந்த தேசம் இயேசு, இயேசு ராமோ. என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணும். இயேசுவின் பின்னா திரும்பி பார்க்க மாட்டேன். நன்றி அப்பா. எதுவை திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். பழையன கடந்தன புதியன பரலோக குடிமகனா. பழையன பரலோக குடிமகனா, மறுரூபமாகி மணவாளனே சுவை. எத்தனை பேர் அவரை பார்க்க விரும்புறீங்க? மறுரூபமாகி மணவாளனே சுவை. இதயமெல்லாம் ஏங்குதப்பா, ஏங்குத இதயமெல்லாம் ஏசப்பா ஏங்குதையா. இயேசுவே, இயேசுவே வந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவே, இயேசுவே வந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவின் பின்னால் எந்த குப்பையும் திரும்பி பார்ப்பதில்லை, எந்த பிரச்சனைகளை பார்ப்பதில்லை. இயேசுவின் அவரையே பின்தொடர்ந்து கடந்து போவேன். ஹல்லேலூயா. ஆகவே சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றி சந்தோஷம். இயேசுவே சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம். குட் குட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றி சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி
வழி தப்பி நான் தீரிந்தேன் பாவம் வழி தப்பி நான் திரிந்தேன் பாவ பழி அதை சுமந்தடைந்தேன் அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே அந்த இன்ப நாளில் பாரம் நீங்கிட்டே சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குது உண்மையா பொங்குதா இயேசு இயேசு சந்தோஷம் என்னில் பொங்குது ஹல்லேலூயா சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் என்னில் பொங்குது கையை தட்டி நல்லா ஒற்றும் என்னை மாற்றி சந்தோஷம் என்னில் பொங்குது சத்துரு சோதித்திட தேவன் உத்தரமும் ஆமே சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார் ஆனால் இயேசு கைவிடார் கைவிடுவதில்லை என் சொந்தமானாரே சந்தோஷம் பொங்கட்டும் come on இயேசு என்னை ரட்சி முற்றும் என்னை சந்தோஷம் என்னில் பொங்குதே ஓ சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சி முற்றும் என்னை மாற்றி சந்தோஷம் என்னில் பொங்கு பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் நானோ பரலோகத்தில் நான் பாடல் பாடிடுவேன் நானோ பரலோகத்தில் வாழும் இயேசு என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவே சந்தோஷம் பொங்குது ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சி முற்றும் என்னை சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை சந்தோஷம் என்னில் பொங்குதே சொல்லுங்க சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றி சந்தோஷம் பொங்கட்டும் அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது வருகிறதான சந்தோஷம் பொங்கட்டும் ஆவியில நிரம்பி துதிக்க பார்க்கலாம் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு இது சத்துருவானவன் தோற்று போகிறதான நேரம் அவனுடைய திட்டங்கள் உடைக்கப்படுகிறதான நேரம் சந்தோஷம் ராம்தானாமா பிரபாலமா சந்தோஷம் என்னில் பொங்குதே ஒரு 4 வாட்டி பாட ரட்சிப்பின் சந்தோஷம் திருப்பி ஆண்டவர் கொடுக்கிறார் தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறார் சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றி சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார்
ஹalleluya. ஓ சந்தோஷம் பொங்கு, சந்தோஷம் பொங்கு, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றி சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் இப்படி பேச சொல்லுகிறார். இதுவரைக்கும் கொண்டு வந்ததான சந்தோஷ குலைச்சல்கள், மனமகிழ்ச்சி இல்லாமைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நீ துதிக்கும் பொழுது மாறட்டும். விட்டுவிடு, விட்டுவிடு. அல்லேலூயா. துதிச்சு பாரு, துதிச்சு பாரு. துதி, துதி. உன் மகத்தை பார்க்கும் பொழுது தெரியும், நீ ஆராதிக்கிறத பார்க்கும் பொழுது தெரியும், கர்த்தருக்குள்ள உண்டாகிறதான ஒரு சந்தோஷம் நீ ஆராதிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும், விட்டு கொடுக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். கமா, ஒரு மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. எஸ் எஸ் எஸ். ஜெயித்துக்கொள், 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 ஜெயித்துக்கொள். ராகா ராபா ராபா. ஜெயித்துக்கொள், ஜெயித்துக்கொள். ஜெயம் கொடுக்கிறதான கர்த்தர் உன் கையை பிடிக்கிறார். நாம பிரபலமா லோதோரோ தூரத்தானா பௌத புரோதாராவ. இதோ ஒரு மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. பெற்றுகள், பெற்றுகள். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. தீ, தீ. பரலோக மகிழ்ச்சி, பரலோக மகிழ்ச்சி, பரலோக மகிழ்ச்சி, பரலோக மகிழ்ச்சி. ஹalleluya, ஹalleluya. நீ குப்பை அல்ல, நீ குப்பை அல்ல. நன்றி, 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 நன்றி. அசாதாரணமான ஒரு வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு மகிமை உன்னை நிரப்பும் பொழுது ஒரு மகிமையின் சந்தோஷம். ஹalleluya. இங்க துதிக்கும் பொழுது உங்க வீட்டுல நடக்கிறத பார்க்கிறேன். இங்க துதிக்கும் பொழுது உங்க வீட்டுல உங்கட்டும் அந்த சந்தோஷம். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாரம் நீங்கிற்றே. அந்த இன்ப நாளில் எந்த பாரம் நீங்கிற்றே. எனக்கு ஆண்டவர் ஒரு புதிய சந்தோஷத்தை கொடுக்கிறான்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்து. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை முற்றும் என்னை மாற்றி சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குது. அப்படி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க. சந்தோஷம் பொங்குது,
சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. Thank you Jesus. உடைய கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி என் கூட அவர் எப்பொழுதும் இருப்பார்னு சொல்லு. எப்போ அவர் என் கூட இருப்பார். என் கையை பிடிச்சவர் நடத்த, ஒருபோதும் அவர் என்னை கைவிடுவதில்லை. புதிய பாதைகளில் என்ன நடத்துகிறார். ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். அந்த வரிகள் அப்படியே சொல்லுங்க பாருங்க. அவர் ஒரு செகண்ட் கூட உன்னை விட்டு மாறி போவதில்லை. உனக்கு ஒரு துக்கம் கூட வர அனுமதிக்காதபடிக்கு ஒரு புதிய சந்தோஷத்தை வைக்கிறதற்காக உங்க பக்கத்துல வந்திருக்கிற எத்தனை பேர் அவரை பிடிக்க விரும்புறீங்க? ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சொல்லுங்க. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேற்றுவது போ என் நேசர். என் வாழ்வினை மாற்றிடும், புதியதாய் மாற்றிடும். என் வாழ்வினை மாற்றிடும் இயேசுவே. கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. திருப்பி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பழைய காரியத்தை நீ பார்க்க மாட்டாய். அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டார். சத்துருவானவன் எழுதி வைத்ததான சில சரித்திரங்கள் ஆண்டவர் மாற்றுகிறார். இப்படியே பாடுங்க பார்க்கலாம். என் வாழ்வினை மாற்றினி, புதியதாய் மாற்றினி. என் வாழ்வினை மாற்றினி. நன்றி செலுத்துறவன் கையை உயர்த்தி, என் வாழ்வினை மாற்றினி, புதியதாய் மாற்றினி. என் வாழ்வினை மாற்றினி இயேசுவே. நான் பார்க்கிறேன், எனக்கு தெரியல, இந்த சண்டே ஒரு ஸ்பெஷல் ஆராதனையாக ஆண்டவர் வெளிப்படுகிறார். ஸ்பெஷல் நேரமாக வெளிப்படுகிறார். அவர் இப்படி சொல்லு, நான் மாற்ற மாட்டேனா? என் பிள்ளைகளுடைய கல்லறை உடைக்க மாட்டேனா? நான் மாற்றுவப்பா, நான் மாற்றுவப்பா. என்ன கேட்கிறதான தேவ பிள்ளையே, வாழ்க்கை சரித்திரத்தை ஆண்டவர் மாற்றி எழுதுகிறதான நேரமா மாற்றுகிறார். ஓ ஷாலா பிராதானா. பழையதெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மாற்றுகிறார். ஒரு புதிய சரித்திரம் உண்டாகுது.
புதிய சரித்திரம், புதிய சரித்திரம். ஆராதி ஆராதி ஆராதி. புதிய சரித்திரம் உண்டாகுது. புதிய சரித்திரம் மாற்றுகிறா, மாற்றுகிறா. இயேசுவின் நாமம். உட்கார்ந்து இருக்கிறதான இடத்துல அப்படி எழுப்பி நில்லுங்க பார்க்கணும். எழுப்பி நில்லுங்க, எழுப்பி நில்லுங்க. என் வாழ்வினை மாற்றினி, புதிதா மாற்றினி, என் வாழ்வினை மாற்றினி இயேசுவே. என் வாழ்வினை, பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து பாடுறீங்களா, சொல்றீங்களா? என் வாழ்வினை மாற்றினி, என் வாழ்வினை உணர்ந்து சொல்றீங்க. நீ சேர்ந்து பாடு, பாடு. கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். என் வாழ்வினை மாற்றினி, அப்படியே சொல்லி பாருங்களேன், சொல்லி பாருங்க. என் வாழ்வினை மாற்றினி இயேசுவே, என் வாழ்வினை மாற்றினி. என் வாழ்வினை 2000 வருடங்களுக்கு முன்பாக உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டதான ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் உன்னை ஒரு புது மனிதனாக மாற்ற, புது மனிதனாக மாற்ற. இன்னைக்கு கூட நம்ம பாடணும், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. நான் புதியவைகளை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. பழையவைகள் ஒண்ணு கூட நான் பார்க்க வேண்டாம். பழையவைகள் ஒண்ணு எனக்கு வேண்டாம், பழையவைகள் ஒண்ணு எனக்கு வேண்டாம்ப்பா. ஆவியானவர் இன்னைக்கு பலமாக தலைமுறைகள் நடுவில் வெளிப்படுகிறத உணர்கிறேன். நான் புதிய ஒரு நபரா மாறணும், புதிய ஒரு நபரா மாறணும். புதிய ஒரு பாதையில என்ன நடத்துங்கப்பா, நடத்துங்க. என் வாழ்வினை மாற்றினி, புதியதாய் மாற்றினி, என் வாழ்வினை மாற்றினி இயேசுவே. Yes, 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 yes. பரிசுத்தரே, நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Turn your Bibles to Isaiah 45 verse 2, 3 and 4. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். I will go before you and level the exalted places. I will break in pieces the doors of bronze and cut through the bars of iron. I will give you the treasures of darkness and the hoards in secret places, that you may know that it is I, the Lord, the God of Israel, who call you by your name. For the sake of my servant Jacob,
and Israel my chosen. I call you by your name. I name you though you do not know me. இன்றைக்கு நம்ம வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒரு 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 முக்கியமான ஒரு பாயிண்டோடு கூட நம்ம தியானிக்க போகிறோம். அதனுடைய வார்த்தை முன் செல்லும் கர்த்தர். Today, as we are meditating the word of God, we are going to start the sermon with the title, The Lord Who Goes Before You. வாசித்து கேட்டது போல அந்த இரண்டாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. As we read in the second verse, I will go before you and make the crooked places straight. இன்றைக்கு இங்க இருக்கிறதான நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒருத்தர் முன்னே கடந்து போக விரும்புகிறார். The Lord wants to go before in all our situations in our life. நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார் என்றால் ஆமென், நமக்கு முன்பாக மனிதர்கள் அல்ல, கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறார். If God is giving us this verse, that no man is going before us, God himself will go before us. அந்த நான்காவது வசனத்துல வாசிக்கும் பொழுது வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. As we are reading the third verse, I will break in pieces the doors of bronze and cut through the bars of iron. I will give you the treasures of darkness and the hoards in secret places. முன் செல்லும் கர்த்தர் மூன்று விடுதலைகளை நமக்காக கொடுக்க போகிறார். The Lord who go before us will deliver us from 3 different things today. ஐந்தாவது மாதம் முடிந்த 6வது மாதம் கடந்து போகிறதற்கு முன்பாக ஆவியானவர் விரும்புகிறார் இந்த 3 விடுதலைகளோடு தான் கடந்து போகணும். Before we step into the 6th month, God is going to lead us after delivering us from all these 3 things. முன் செல்லும் கர்த்தர் முதல் விடுதலையாகவும் நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கிறதான வார்த்தை அவர் உடைக்கிறார். What is the first deliverance is he will break it. எதை உடைக்கிறார்? வெண்கல கதவுகளை உடைக்கிறார். What he is going to break, he breaks the pieces of gates of brass. முதலாவது காரியம் யோசுவா 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல எரிகோ மதிலை கர்த்தர் உடைத்தார். First thing is in Joshua chapter 6 we can see God break the gates of Jericho. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எரிகோ மதில்கள் அது ஆமென் அப்படியே உடைக்கப்பட்டது. When the people of Israel shouted with great shout, the wall of Jericho fell down flat. 6 நாட்கள் தினமும் ஒரு வாட்டி சுற்றி வருவாங்க. All the 6 days they just camp around, they just roam around the city only once. 7வது நாள் ஆமென் ஸ்தோத்திரம் 7 முறை சுற்றி வந்தாங்க. On the 7th day they just compassed the city 7 times. அதற்கப்புறமாக இவர்கள் எல்லாரும் சேர்ந்து எக்காளம் ஊதின பொழுது ஆர்ப்பரித்தார்கள். After that the priests blow the trumpets, they started shouting with a great shout. ஆர்ப்பரிக்கும் பொழுது எரிகோ மதில் உடைக்கப்பட்டது. When they had a great shout, the walls of Jericho broke into pieces. பெந்தெகோஸ்தே அனுபவத்தில் இருக்கிறவர்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது பலர் ஆமென் நம்மை ஒரு மாதிரி கேவலமாய் நினைக்கிறதுண்டு. When the people of Pentecost, when they started shouting and praising God, the others may mock at us. ஏன் இவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க, ஏன் இப்படி துள்றாங்கன்னு சொல்லி கேட்கிறதுண்டு. Other people make fun of us like why they are shouting and jumping like this. எங்களுக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும், அப்படி ஆராதிக்கும் பொழுது நாங்க எதிர்பார்க்காத காரியம் உடைக்கப்படும். We know the truth that when we are praising God like this, the unexpected thing will be broken. சிலவங்க என்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க, ஏன் மௌனமா ஆராதிச்சா ஆண்டவர் கேட்க மாட்டாரா? Many of us, they have asked me that if you are praising God in silent, why God will not listen to you? அவர் மௌனமாக ஜெபித்தாலும் கேட்கிறவர்தான். He is the Lord who hears the prayer in silence as well. ஆனா உன்னை சுற்றும் இருக்கிறதான வெண்கல கதவுகள் உடைக்கப்படணும்னா, அசாதாரணமான காரியத்தை செய்யணும்னா நீ ஆர்ப்பரிக்கணும். If God wants to do an unexpected thing in your life, like to break the doors of bronze, you have to shout. இரண்டாவது செங்கடலை பிளந்தார் ஆண்டவர்.
second thing is God separated the Red Sea. யாத்ராகமம் 14 அதிகாரம் 21 22வது வசனத்துல வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வழிகளை திறந்து கடலை பிளந்தார். In Exodus 14:22, when we are reading that for God, for the children of Israel, he just divided the Red Sea and make them to cross the Red Sea. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், முன் செல்லுகிறதான கர்த்தர் சிலதை திறக்க போகிறார். The Lord who is going before us, he is going to open some gates for us. மூன்றாவது சிம்சோனின் கட்டுகளை உடைத்தார். The third thing is God break the bondages of Samson. அவனை கயறினால் கட்டுண்டான கயறுகள் நூல் போல் அற்று போயிற்று. They just bound him with the ropes, but everything it was broken. நான்காவது சிறைச்சாலையின் கதவுகளை ஆண்டவர் திறந்தார். The fourth thing is God break the bars in the prison. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:7 10வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது சபையார் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கதவுகளை திறந்தார். When in Acts 12:7, when we are reading, as the believers were praying for Peter, God break the chains, fell off from his hands and opened the prison. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கும் பொழுது மரணத்தின் வல்லமையை உடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When we are reading 2 Timothy, it says that God breaks the chain of death. ஆமென், ஸ்தோத்திரம். 6வது கொலோசியர் 2 அதிகாரம் அதனுடைய 14-15வது வசனத்துல வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க, பாவத்தின் கட்டுகளை உடைத்தார். When we are reading Colossians 2:14, God has break the chains of sins. இப்போ இந்த 6 பாயிண்ட வச்சு நம்முடைய வாழ்க்கைக்காக நான் இன்னைக்கு பேச விரும்புகிறேன். With these 6 points I am going to talk to our like it's for our life. முன் செல்லுகிறதான கர்த்தர் எதை செய்கிறார்? The Lord who is going before us, what he is doing. உன்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்டதான தடைகள் இருந்தாலும் அதை உடைக்க போகிறார். Whatever hurdles are there before you, God is going to break it today. மனிதர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறதுண்டு, இனி உன்னால எழும்ப முடியாது. Even people around us may tell us, no, you can't rise up. உனக்கு அந்த வழிகள் திறக்கப்படாது. No, the gates will not open for you. அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. You can never get redeemed from the sins. உன் வாழ்க்கை கல்லறையோடு முடிந்து போகும் என்று சொல்லி பலரும் சொல்லுகிறதுண்டு. People may say that your life will finish in this grave. நானும் நீயும் நம்புகிறதான தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், முன் செல்லுகிறதான கர்த்தர் சொல்லுகிறார், சிலது இன்னைக்கு உடைய போகிறது. The Lord who is going before us, he is saying that today I am going to break something. ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிற பிள்ளைங்க எல்லாம் நல்ல கவனிங்க மக்களை, இங்க கவனிங்க. the name of Jesus நீங்க எழுதுங்க, எனக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சிலதை உடைக்க போறாரு. God is going to break some doors சிலதை உடைக்க போறாரு. Yes, God is going to break it into pieces. சிம்சோனை கட்டி வச்சிருந்தான கயறுகள் ஒரு நூலு போல, அந்த கட்டுகள் அற்றது போல இன்றைக்கு ஆண்டவர் சிலதை உடைக்க போறாரு. Some ropes, some bondages which was around Samson was broken into pieces. In the similarly, God is going to deliver you today. எந்த ஒரு சூழ்நிலைகளும் உன்னை அடிமைப்படுத்த முடிவதில்லை. Nothing can make you slave. எதுவும் உன்னை அடிமைப்படுத்தாது. No, nothing can make you slave. அடிமைப்படுத்துகிறதான சூழ்நிலைகளை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு முன் சென்று அதை உடைக்க போகிறார். Just say it to whatever things are making you slave. Say that my God is going to break it today. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் இந்த உடைக்கிறார் என்கிறதான பாயிண்ட்ல நின்னுட்டு சில விடுதலைகளை இந்த இடத்துல ஆண்டவர் கட்டவிழ்க்க போகிறார். First point which is we are going to meditate is God is going to break. ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்துருவானவன் வெண்கல கதவுக போட்டு ஆமென் ஸ்தோத்திரம், நீ எழும்ப மாட்டாய் என்று சொல்லி வைத்திருந்ததான அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு உடைத்துதான் நம்மை அனுப்ப போகிறார். Satan might have made so many doors of bronze and kept us inside, but God is going to break it into pieces. உடைப்பார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that God is going to break? உடைப்பார் என்று சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe that God is going to break it today? திறக்காத வழிகள் ஆண்டவர் திறக்க போகிறார். God is going to open the gates which can never be opened. இன்னைக்கு முன் செல்லுகிறதான இயேசுவை நீ பார். இன்னைக்கு just see, look at Jesus who is going before you. அவர் சில வழிகளை மட்டுமல்ல சிலதை உடைக்கவும் செய்கிறார்.
உடைக்கிறார். He's not going to make some parts, but also he's going to break it. உன்னுடைய ஜெபம் ஒருபோதும் தோற்று போவதில்லை. சபையார் சேர்ந்து ஜெபித்த பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. சிலது ஆண்டவர் திறக்கிறார் இன்னைக்கு. Prayer never goes in silent or useless. When the people of God prayed for Peter, God opened the prison. And similarly, God is going to open it today. உன் வாழ்க்கை முழுவதும் இந்த பாவத்துல தான் இருக்குன்னு சொன்னா ஆவியானவருடைய இரக்கத்தினால பாவ கட்டுகளை ஆண்டவர் உடைக்கிறார். You may think that I cannot overcome the sin, but God is going to break the bondages of sin today. இனி அந்த பாவ கரைகள் உன்னை சேதப்படுத்துவதில்லை. You can overcome the sin by God's grace. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hey, hallelujah. வசனத்தை எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சிலதை பேசினார். When I was meditating on this word, Holy Spirit was speaking and really revealing something to me. அது எத்தனை வருஷங்களாக சத்துருவானவன் போட்டு வைத்திருந்தால், சில திட்டங்களை போட்டு வைத்திருந்தாலும் கர்த்தர் உடைப்பாரா? Even if the plan of Satan was many years on your life, God is going to break it into pieces today. ஆகவே இன்னைக்கு நம்ம சந்தோஷத்தோடு தான் எழும்பி போக போகிறோம். So when we are going up from this sermon, we are going to rejoice in Christ. மகிழ்ச்சியோடு தான் எழும்ப போகிறோம். We are going to get up from this place with great rejoice. இனி பாவம் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. Sin can never overcome you. ஆமென், ஸ்தோத்திரம். பாவம் உனக்கு முன்ன செல்லுகிறத காட்டிலும் இயேசு உனக்கு முன்ன செல்ல போகிறார். Sin is not going to go before you, but Jesus Christ is going before you. அடிமைப்படுத்துகிறதான பாவ காரியங்களை டாடா பை பை காட்டி இன்னைக்கு துரத்த போகிறோம். We are going to say tata bye bye for the sins which make you bond, which make you as a slave. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. இதெல்லாம் நம்மை அடிமைப்படுத்தினது. Whatever things which make us slave. அல்லேலூயா. அத்தனை காரியங்களை ஆண்டவர் இன்னைக்கு உடைக்க போகிறார். Whatever it may be, God is going to break it into pieces. ஆறாவது மாதத்துல நாளைக்கு நமக்கு ஆறாவது மாதம் துவங்க போகிறது. அதற்கு முன்பாகவே கர்த்தர் சிலதை செய்து தான் அனுப்பணும். We are going to step into a new month tomorrow morning, but God is going to do something and finish it something today. எத்தனை பேர் உடைக்கணும்னு, உடைக்கப்பட்டதான அனுபவத்துல விடுதலையோடு எழும்பணும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புறீங்க? How many of you want to delivered from the bars, doors of bronze? எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க. Close your eyes. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடுங்க. In the name of Jesus. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. ராம்தாலா பௌரபா. அந்த 6 பாயிண்ட திருப்பி சொல்லுகிறேன். நீங்க ஜெப நிலை மேல உட்கார்ந்து இருக்கும் பொழுது 6 பாயிண்ட திருப்பி சொல்லுகிறேன். எரிகோ மதிலை உடைக்கிறார், செங்கடலை பிளக்கிறார், சிம்சோனின் கட்டுகளை உடைக்கிறார், சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கிறார், மரணத்தின் வல்லமையை உடைக்கிறார், பாவத்தின் கட்டுகளை உடைக்கிறார். ஆமென். அவர் உடைக்கிறவராக, அவர் பின்னால வருகிறவர் அல்ல, உனக்கு முன்னால கடந்து போகிறார். உனக்கு முன்னால கடந்து போகிறார். ஆவியானவர் திருப்பி பேசுகிறார். இந்த பகல் நேரத்துல ஆமென், இந்த ஆராதனை ஆமென் சொல்லி முடிக்கிறதற்கு முன்பாக முன் செல்லுகிறதான கர்த்தர் சிலத உன் கண்களுக்கு முன்பாக இனி காணாதபடிக்கு பரிபூர்ணமாக அதை உடைக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உடைக்கிறார் இயேசுவின் நாமத்தினால். அதை இனி தேடியும் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு ஆவியானவர் உடைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை சொல்லணும். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் உடைக்கும் பொழுது உன்னுடைய வழிகள் திறக்கப்பட போகிறது. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் திறக்கிறத பார்க்கிறேன். ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ இனி அடிமை அல்ல. உன் பாவ கட்டுகள் ஆண்டவர் உடைத்தார். நீ இனி அடிமைப்படுவதில்லை. உன்னுடைய பாவ கண்ணிகள் ஆண்டவர் உடைத்திருக்கிறார். கையை தட்டி அந்த மகிமையின் தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya, hallelujah, hallelujah. அப்ப முதலாவது காரியம் கர்த்தர் உடைக்கிறார். The first point is God is breaking in pieces. இரண்டாவது கர்த்தர் முறிக்கிறார்.
Second point is God cut through the bars of iron. இருப்பு தாழ்பாளை முறித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It's written in the verse that God cut through the bars of iron. ஸ்தோத்திரம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அந்நாளில் உன் தோளிலிருந்து அவன் சுமையையும் உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். In Isaiah 10 verse 27 it says that, and it shall come to pass in that day that his burden shall be taken away from off thy shoulder, and his yoke from off thy neck, and the yoke shall be destroyed because of the anointing. முன் செல்லுகிறதான கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய நுகத்தை நான் முறிப்பேன் இன்னைக்கு. The Lord who is going before us, he says that he destroyed the yoke. நுகத்தடி என்பது அடிமைத்தனம் என்று பொருள். Yoke says that it's a slavery. ஒடுக்கப்படுதல் என்று பொருள். It's like a slavery. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பயத்தை வைத்து சத்துருவானவன் அடிமைப்படுத்துகிறான் என்று பொருள். Many a time Satan will make a slave for fear. ஸ்தோத்திரம். நம்ம ஒரு காரியத்தை நினைப்போம், ஆனா நாம் கூட தெரியாதபடிக்கு அவன் சத்துருவானவன் பல காரியங்களை வைத்து நம்மை அடிமைப்படுத்துகிறதான் அடிமைத்தனம் என்று பொருள். Even many a times without our knowledge Satan may be making a slave for many things. உனக்கு முன்னாக போகிறதான அந்த கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த நுகத்தடியை நான் உடைப்பேன். The Lord who is going before us, he says today that I will destroy the yoke. முறிக்கிறார், அவர் முறிக்கிறார். He takes away or break all the yokes from our neck today. இந்த நுகத்தடி இருக்கிறதுனால உன்னால சுயமாக சிலதை சிந்திக்க முடியல. Because of this yoke you are not able to think properly. உனக்கு விருப்பம் உண்டு, ஆண்டவருக்காக திருப்பி வரணும்னு விருப்பம் உண்டு, ஆனா ஏதோ அடிமைத்தனம் உன்னுடைய ஸ்தோத்திரம் கழுத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறதுனால உன்னால எழும்ப முடியல. Many a times you may think that, oh, I want to live for Christ. Because of the yoke which is upon your shoulder, it's not making you to live. முன் செல்லுகிறதான கர்த்தர் சொல்லுகிறார், அபிஷேகத்தினால் நுகத்தை நான் இன்னைக்கு உடைக்க போகிறேன். The Lord who is going before you, he is saying that because of anointing, my anointing, I am going to destroy it today. இங்க இருக்கிறதான யாரெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க? How many of you have received the anointing? இப்போ சத்துருவானவனை அவனுடைய தலை தகர்க்கத்தக்க ஒரு காரியத்தை நீங்க சொல்ல போறீங்க. You are going to say something so that the head of the Satan is going to destroy today. அவன் வைத்திருக்கிறதான அத்தனை திட்டங்களையும் அபிஷேகத்தினால் உடைச்சிருனைக்கு. All the plans of Satan will be destroyed because of the anointing of Holy Spirit. என் தேவன் அபிஷேகத்தில் முறித்தால் அவனால திருப்பி இணைக்க முடியாது. If God is breaking it through the anointing, he can never make it. அவர் பரிபூர்ணமாக முறித்து மாற்றுகிறார். The Lord will completely destroy because of his anointing. நீ தேடி தேடி பார்த்தாலும் அதை நீ கண்டுபிடிக்க முடியாது. Even if you are searching, you cannot see that. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இல் பொருளாக மாறட்டும். God is saying, Holy Spirit is saying that it will become God will nullify that. ஆமென். நுகங்கள் ஆண்டவர் முறித்தார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that God has broken or destroyed all my yoke? இன்றைக்கு பழைய சாபத்தோடு நீ எழும்பாத இன்னைக்கு. You are not going to rise up today with the old curses. ஆமென். முந்தின பாவத்தோடு எழும்பிராத இன்னைக்கு. You are not going to rise up today with all those old sins. உன்னுடைய பிரச்சனையோடு இன்னைக்கு எழும்பிராத. You are not going to rise up today with all your old problems. உன்னுடைய அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் இன்னைக்கு முறிக்கிறார். Whatever it may be, God is going to destroy it today. முன் செல்லுகிறதான கர்த்தர் உன்னை பார்த்து ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை பேசுகிறார். The Lord who is going before you is prophesying you something. ஆமென் ஆமென் ஆமென். முறித்த விடுதலையோடு இன்னைக்கு கடந்து போவாயாக. You are going to go freely redeemed from the yoke. கையை உயர்த்தி வரல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. 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 Thank you Jesus. ராம்தானா ரபர்தனா. சங்கீதங்கள் புத்தகம் 46 9 10 11வது வசனத்துல வாசிக்கும் பொழுது சத்துருவின் வில்லை முறிக்கிறார்.
When we are reading Psalms 46, 9, 10 and 11, he breaks the bow of Satan. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரித்தார். நீங்கள் அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியில் உயர்ந்திருப்பேன், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். முன் சொல்லும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். He makes war cease to the end of the earth. He breaks the bow and shatters the spear. He burns the chariots with fire. Be still and know that I am God. I will be exalted among the nations. I will be exalted in the earth. The Lord of hosts is with us. The God of Jacob is our fortress. இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வில்ல ஒடித்து என்ன செய்கிறாராம்? நெருப்பினால் சுட்டரிக்கிறார். When we are reading this verse, God breaks the bow and burns the chariots with fire. ஆண்டவர் முறிக்கும் பொழுது என்ன செய்கிறார்? When God is breaking, what happens? அவன் அவனுடைய அத்தனை தந்திரங்களை என்ன செய்கிறார்? How God is going to break all the devices of Satan? எரிக்கிறார். He burns it with fire. எரிக்கும்போது என்ன நடக்கும்? When God burns it with fire, what happens? எரிக்கும்போது என்ன ஆகும்? What happens when God burns with fire? சாம்பல் ஆகும். It turn into ashes. அது வரைக்கும் இருக்கிறதான காரியத்தை என்னவா நம்ம பார்க்கலாம்? சாம்பலா பார்க்கலாம். We can look all those things into ashes. முன் செல்லும் கர்த்தர் உன் கூட இருந்தா, if the God who is going before you, if he is with you, அவனுடைய வில்லை ஒடித்து சாம்பலாக்குவார். he will break the bow and make into ashes. இந்த வில்லுனால வச்சுதானே பல நாட்கள் எய்து விட்டான் சத்துருவானவன் பல சூழ்நிலைகளை. Many a times Satan was throwing the arrows against you. என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு நாட்கள் அவன் எய்து விட்டு அடிமைப்படுத்த பாப்பான். How many times Satan may be like throwing arrows against you to make you a slave. அவனுடைய அடிமைப்படுத்தல நான் உடைக்காம இருப்பேனா என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு அக்கினியினால எரிக்கிறார். The Lord is saying that I am going to break those slavery and burn with fire. எத்தனை பேர் இத பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? How many of you want to receive it today? Hallelujah சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஆண்டவர் சிலதை இன்னைக்கு எரிக்க போறார். என்ன? God is going to burn with fire. இதுவரைக்கும் நம்ம தூதர்கள் அப்படி இப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, நான் உனக்கு முன்ன போய். Many times we may say that, oh angels, but today God said, I am going before you. நான் உனக்கு முன்ன போவேன். I am the Lord who is going before you. அவன் எங்க இருந்து வில்லை எய்கிறான்னு நான் கண்டுபிடிப்பேன். I know from where he is throwing arrows against you. ஆமே ஸ்தோத்திரம். கண்டுபிடிச்சா அவன் கையில வச்சல்ல, இயேசுவின் நாமத்தினா அதை வாங்கி ஆண்டவர் எரிக்க போகிறார். I am going to burn all those bow and arrows with fire today. ஆமே ஸ்தோத்திரம். எரிச்சுச்சுன்னா உனக்கு ஒரு சமாதானம் உண்டாக போகிறது. When all the things burns with fire, there is going to be a great peace in your heart. கர்த்தருடைய கிருபை ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். God is going to reveal his grace for you today. நான் ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கிற சிலது எரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. I am just seeing in my spiritual eyes that some are burning today. இன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லி முடிகிறதற்குள்ளாக ஹalleluya பரிபூர்ணமான விடுதலையோடு எழும்ப ஆண்டவர் உதவி செய்வாராக. Before saying amen today, you are going to redeemed or delivered completely. மூன்றாவது காரியம், the third thing is, பொக்கிஷமும் புதையலையும் ஆண்டவர் தருகிறார். God is going to give you the treasures of darkness. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பரலோக பொக்கிஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். When we are reading Matthew 6:20, God is going to give you the treasures in heaven. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். Can you please read that verse? ஸ்தோத்திரம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. But lay up for yourselves treasures in heaven, where neither moth nor rust doth corrupt, and where thieves do not break through nor steal. பரலோக பொக்கிஷத்தை ஆண்டவர் எப்படி தருகிறார்? How God is giving you the treasures of heaven.
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனம், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விரிதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. In 1 Corinthians 15:58 it says that, therefore my beloved brothers, be steadfast, immovable always, abounding in the work of the Lord, knowing that in the Lord your labor is not in vain. அப்ப பொக்கிஷத்தையும் புதையலையும் ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார்? Who God is giving you, for whom God is giving the treasures. யார் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் கொடுக்கிறார். God is giving the heavenly treasures for the one who works for Christ. கர்த்தருக்காக பிரயாசப்படுறோமா? Are we working or serving God? எல்லா நாளும் ஜெபிக்கிறோம் இல்லையா? We are praying every day. ட்ராக்ஸ் கொடுக்க போறோம். We are going and giving tracts for people. நம்மால முடிஞ்ச மட்டும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். Up to our level we are just trying to do ministry for Christ. ஒவ்வொரு ட்ராக்ஸை கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுகிறோம்? Every time when we are giving tracts for the people, what happens? என்ன பண்றோம்? What we are doing? இங்க பேங்க்ல பைசா போடுறோம். We are not saving any money in the bank. இல்ல No. பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வைக்கிறோம். We are just saving the treasures in heaven. இத உடைக்கிறதற்காக தான் சத்துருவானவன் பலவிதமான குழப்பங்களை கொண்டு வருகிறதுண்டு. Many a times for breaking this, Satan will be bringing so much confusion. ஊழியத்தை செய்ய விட மாட்டான். He will never let us to do the ministry. எப்படியாக இந்த பொக்கிஷத்தை தடுத்துறணும்னு சொல்லி போராடுவான். He just want to hinder all these treasures which is saving in heaven. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முன்னே உனக்கு முன்னே போறேன்னா, the Lord is saying that if I am going before you, ஆமே, நீங்க பிரயாசப்படுகிறத நான் பிரயாசத்தை நான் கனப்படுத்த போகிறேன். I am going to honor all the works you are doing for Christ. அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. அப்ப ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பிரதிபலன் உண்டு. For every prayer there is a reward. ஒவ்வொரு காரியங்களுக்கு ஆண்டவர் பிரதிபலனை கொடுக்கிறார். God is giving you reward for every acts and deeds of you. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, When we are reading Matthew 19 verse 21, ஸ்தோத்திரம், தரித்திரருக்கு கொடுக்கிறவர்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. if you are giving to the poor, you are like saving treasures in heaven. நமக்குன்னு சொல்லாம சிலதை கொடுக்கிறதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. Don't always say that I always give something to the poor. அப்போ முன் சொல்லுகிறதான தேவன் எதை விரும்புகிறார்? The Lord who is going before you, what he likes from you, சிலதை கொடுக்கிறதை விரும்புகிறார். he wants to you to give something to the poor. எதற்காக விரும்புகிறார்? Why? நீ பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதற்காக. In order to save treasures in heaven. ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, When we are reading Matthew 5:11 and 12, அந்த வசனத்தை வாசித்து பார்க்கலாம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. Blessed are you when others revile you and persecute you and utter all kinds of evil against you falsely on my account. Rejoice and be glad, for your reward is great in heaven, for so they persecuted the prophets who were before you. உங்களுக்கு கொடுக்கிறதான பொக்கிஷத்தை ஆண்டவர் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்றால் சில நிந்தைகள் வரும் பொழுது அதை சகித்துக் கொள்ள வேண்டும். If the treasures in heaven or rewards in heaven want to stay permanently, you have to bear some persecutions. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஊழியத்தின் பகுதியில சிலவங்களை கூப்பிட்டு இருக்கிறீங்க, வாங்க ஜெபத்துக்குன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறீங்களா? Have you ever asked anyone, some people to come for the worship or to prayer? அங்க இருந்து ஒரு கை வருது, சூப்பரா இருக்கு. கூப்பிட்டு இருக்கிறியா? யாரை கூப்பிட்ட? ஃப்ரெண்ட கூப்பிட்டியா? ஒரு கை தட்டு கொடுங்களேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சாரா ஒரு வாட்டி ஒருத்தங்களை கூப்பிட்ட பொழுது, பெந்தெகோஸ்து ஆராதனை நமக்கு இஷ்டமே இல்லை,
சொன்னாங்களா? இதெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நமக்காக பொக்கிஷத்தை வைக்கிறார். When people are reviling you something, then you remember that God is saving treasures in heaven. ஊழியத்து நிமித்தமாக துன்பங்கள் வரும் பொழுது கவலைப்படாத. When there is persecution because of ministry, don't ever be worried. இவங்க இப்படி சொல்லுவாங்க, சிலவங்க எல்லாம் இப்படி சொல்லுவாங்க, என்ன பந்தகோஸ்தே. Some even say that what Pentecost. என்ன ஸ்தோத்திரம். Every time why are you saying praise the Lord, praise the Lord? ஆமென். அவங்க நிந்தையை உங்களுக்கு மேலாக சுமத்த ஆண்டவர் உனக்காக பொக்கிஷங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். When people are reviling you and reproaching you, every time God is giving you treasures in heaven. வேதம் சொல்லுகிற உங்கள் பலன் மிகுதியா இருக்குமா? And it says that your reward is great in heaven. மிகுதியை பெற்றுக்கொள்வீங்களா? Do you want to receive that reward? இப்போ ஒரு காரியத்தை மட்டும் கேட்கிறேன், யாரெல்லாம் வெட்கப்பட்டு இருக்கிறீங்க? யாரெல்லாம் வெட்கப்படுறதுண்டா? How many of you are shy to say about Jesus Christ? ஆண்டவருடைய காரியத்தை சொல்றதுக்கு யாரெல்லாம் வெட்கப்படுறது? உண்மையை மட்டும் சொல்லணும், அல்லனா கண்டுபிடிப்போம். கண்ண மூடி ஏசப்பா யாரெல்லாம் வெட்கப்படுறாங்கன்னு கேட்டா எனக்கு நல்லா தெரியும் யாரெல்லாம் வெட்கப்படுறது. ஸ்தோத்திரம். வெட்கம் ஒரு மாதிரி வருது இல்ல நமக்கு சொல்றதுக்கு. You are feeling very shy to say. இந்த மெசேஜ் முடிகிறதற்கு முன்பாக பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். வெளியே உள்ளவங்களுக்கு போதோ இல்லையோ நமக்கு ஆண்டவர் பேச போகிறார். ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு ஸ்டெப்ல ஊழியத்தில் ஆண்டவர் நடத்த போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க படிச்சா when you are studying in school, தற்காலிக ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கலாம். You can receive the temporary blessings. எத்தனை பேருக்கு நிரந்தர ஆசீர்வாதம் வேணும்? How many of you want to receive the permanent blessings? நிரந்தர ஆசீர்வாதம் வேணும்னா ஆமென் வெட்கப்படாம செய்ய வேண்டியதை செய்யணும். If you want to receive the permanent blessings without shame or shy, do for Christ. நான் எப்படி சொல்லுவேன் டாடி? Many a times you may think that how I can say about Christ. என்ன சினிமாவுக்கு கூப்பிடுறா, அவ ஊழியத்தை அவ கரெக்ட்டா செய்கிறா. Sometimes my friend may call me for watching a movie. அப்படிதானே? She is doing her ministry in the rightly. அவ ஊழியத்தை சரியா செய்கிறா. She is doing her ministry in the right way. அவளுக்கு என்ன பண்ணணும்? What she needs? பாதாளத்தின் பொக்கிஷத்துல கொண்டு போகணும். She wants to lead you to the hell. ஸ்தோத்திரம். நம்ம வர வேண்டாம்னு சொல்றது மட்டும் இல்ல ஊழியம். Ministry is not saying that I am not coming. இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? How many of you have said to your friends that Jesus Christ is loving you? இந்த வார்த்தையை பேசாதன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லி இருக்கீங்க? How many of you said to your friends that don't speak these kinds of words? உண்மையை சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தணும். இன்னையிலிருந்து நான் இந்த தீர்மானத்தை எடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க. Just lift your hand saying that I am going to make a decision in my life. அடுத்த வாரம் கேட்பேன். I will ask you next week. ஏசப்பா பிள்ளைங்க வளர்ந்துருங்க, ஏசப்பா பிள்ளைங்களாக மாறிடுங்கன்னு சொல்லுவீங்களா? Will you say to your friends that you will be? அப்படினா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கிறார். If you are taking a decision that I am going to say about Jesus Christ, then God is giving you some reward. சத்துருவானவன் உன்னுடைய பொக்கிஷத்தை புதைக்கிறதற்காக உனக்கு ஒரு வெட்கத்தை கொண்டு வந்துருவான். Satan may bring shame to prevent the treasures which you are getting in heaven. நெருக்கடியை கொண்டு வந்துருவான். பிரச்சனையை கொண்டு வருவான், நெருக்கடியை கொண்டு வர ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்துருவான். Satan will bring many kind of problems in your life. அத நீ கண்டுபிடிச்சு உடனே அவனை உடைச்சிரு. So just find out and break it. ஆமே. புதையல் ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிறார். God has kept you some treasures and rewards in heaven. முதல்ல அப்ப பார்த்தோம் பரலோக பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். Firstly, God has kept some rewards, great rewards in heaven. இரண்டாவது சங்கீதங்கள் புத்தகம் 119வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனம் தேவனுடைய வார்த்தை என்கிறதான ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். Secondly, when we are reading in Psalms 119,
God has kept a God has kept a treasure of word. வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அந்த வசனம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்களுக்குள்ள ஆண்டவர் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். If God's word is hidden in your heart, God has kept treasures in your heart. ஸ்தோத்திரம். வசனம் எத்தனை பேருக்கு இருக்கு? How many of your heart has God's word? வசனம் பேசுறது உண்டா? Have you ever spoken God's word to others? உங்களுக்குள்ள வசனம் இருக்கிறது என்றால் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறீர்கள் என்ற அர்த்தம். If you are hiding God's word in your heart, you are saving treasures in heaven. இந்த வசனம் ஜீவன் உள்ளது. Because God's word has life in it. எந்த சூழ்நிலைகளுக்கு விரோதம் ஆண்டவருக்கு விரோதமாக கடந்து போனால் இந்த வசனம் பேசி நல்வழிப்படுத்தும். If you are going in astray, God's word inside you will speak to you and make you straight. அப்ப தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் ஒரு பொக்கிஷம். God's word is a treasure. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33:6 வசனம், ரட்சிப்பு என்கிறதான பொக்கிஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். The next thing is in Isaiah 33:6, God is giving you the treasure of salvation. கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். The fear of the Lord is the treasure. ஆமென். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ நீங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். If you are fearing the God, then you are saving treasures in heaven. இந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் அநேக பேருக்கு இல்லாம போகிறது உண்டு. Many times there is no fear of the Lord inside your heart. சர்ச்சில் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம். When you are in the church, you are showing that you are fearing the Lord. வெளியே போகும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் இல்லாமல் போகிறது. When you are going out from the church, there is no fear of the Lord inside you. யாருடைய இருதயத்தில் எப்பொழுதும் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்கிறதான பயம் வருகிறதோ, when the person who believes that every time God is looking at me and that kind of fear of the Lord is in you, பொக்கிஷத்தை நீ ஆயத்தப்படுத்துகிறாய் என்ற அர்த்தம். then you are starting keeping treasures in heaven. கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் எப்பொழுது உன்னுடைய இருதயத்தில் இல்லாமல் போகிறதோ, when there is no fear of the Lord inside your heart, பொக்கிஷத்தை இழந்து போகிறாய் என்ற அர்த்தம். then you are losing the treasures of heaven. ஆமே. கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் எத்தனை பேருக்கு இருக்கு? How many of you are having the fear of the Lord inside your heart? ஒரு நாள் மட்டும் இல்ல, மரண பரியந்தம் கர்த்தருக்கு பயந்து நடப்பேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. Not only one day, till the end of my life I want to have that fear of the Lord inside my heart. Say, lift up your hands. ஆமே. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுக்க போகிறார். God is going to give you some treasures of heaven. ஆமென், ஆமென். அந்த பொக்கிஷம் நிரந்தரப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில இருக்க போகிறது. That treasure will stay permanently in your life. கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க வைத்து, கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டப்படுத்தி, ஹalleluya ஸ்தோத்திரம், முன் செல்லுகிறதான கர்த்தருக்கு மதிப்பு கொடுக்காம பல நாட்களில் நம்மை அடிமைப்படுத்தினதுண்டு, அந்த பொக்கிஷத்தை மறைத்ததுண்டு. நான் இன்றைக்கு முதல் வசனத்தை நானே வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பெண்கள கதவுகளை உடைக்க வேண்டியது ஆண்டவர் இன்றைக்கு உடைப்பார். இருப்பு தாழ்பாள முறித்து எதெல்லாம் முறிக்கணும் ஆண்டவர் முறிப்பார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிறதான புதையல்களையும் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். எப்படி ஆண்டவர் புதையலை கொடுக்கிறார்? பாவ வாழ்க்கையில வாழ்ந்தால் சத்துருவானவன் உன்னுடைய பொக்கிஷத்தை மூடிடுவான். பாவ வாழ்க்கையில வாழ்ந்தா உன்னுடைய பொக்கிஷத்தை மூடிடுவான். உனக்கு யாருக்கெல்லாம் பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளணும், யாருக்கெல்லாம் பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படியாக நான் வாழுவேன் என்று சொல்லி உன்னை விட்டு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில பொக்கிஷத்தை சம்பாதிக்க துவங்குகிறார். இன்னைக்கு ஒரு துவக்கமாக மாறுவதாக. சத்துருவானவன் பல நாட்களாக பல சூழ்நிலைகளை கொண்டு போட்டு அந்த பொக்கிஷத்தை மறைத்து மறைத்து வைத்தார். இன்றைக்கு ஆண்டவர் அந்த வெண்கல கதவுகளை உடைக்கிறார். ரிகால் பிராசாந்தான பிரபாந்தனா அம்தல் பிரபாந்தனா. நான் எனக்கு நல்லா தெரியுது, இன்னைக்கு ஒரு யுத்த ஆமை களத்தில் நிற்கிறது போல நிற்கிறேன். இன்னைக்கு முடியும் பொழுது இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார்.
கட்டளை இடுகிறது உணர்கிறேன். ஆமா, எத்தனை பேர் முன் செல்லுகிறதான கர்த்தர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி அவருக்கு பின்னால கடந்து போக விரும்புறீங்க. பாவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, சாபம் எனக்கு வேண்டாம், பிரச்சனை எனக்கு வேண்டாம், போராட்டம் எனக்கு வேண்டாம், பாவ வாழ்க்கையை நான் மறுத்து இயேசுவுக்கு பின் செல்லுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஷபார்த்தனா ரமார்த்தனா கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். முன் செல்லுகிறதான கர்த்தர் எனக்கு தெரியல. கண்ணை மூடணும் மக்களை, கண்ணை மூடணும். முன் செல்லுகிறதான கர்த்தரை இன்னைக்கு பிடிச்சுக்கோ, கர்த்தரை பிடிச்சுக்கோ, கர்த்தரை பிடிச்சுக்கோ, கர்த்தரை பிடிச்சுக்கோ. முன் செல்லுகிறதான கர்த்தரோடு போகணும். இன்னைக்கு முன் செல்லுகிறதான கர்த்தரோடு போகணும். இயேசுவின் நாமத்தில், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், அவர் உனக்கு முன்ன போனா. பரிசுத்த ஆவியானவர் இந்த தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். சின்ன பிள்ளை ஆனாலும் இத தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். பெண்களை கதவை நான் உடைக்க போறேன். ஓ ரீகாலாபா சம்தல் பிரமாந்தனா, பலவிதமான காரியத்தில் அடிமைப்படுத்த பார்க்கிறதான அந்த நுகங்களை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு முறிக்கிறார், 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 முறிக்கிறார் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஆமென், 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 ஆமென். ரீகால் பிரபாந்தனா ரித்துனா ரவர்த்தனா. இவனுடைய வயசு சின்னதானாலும் இவனுடைய சிந்தையை ஆழமாக கொண்டு போய் பலவிதமான அடிமைத்தனத்தில் கொண்டு போகிறதான அதை ஆண்டவர் இன்றைக்கு முறியட்டும், 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 முறியட்டும். இயேசுவின் நாமத்தினால் முறியட்டும், 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 முறியட்டும். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானுடைய கரம் வெளிப்பட்டு நிற்கிறத பார்க்கிறேன். எஸ், 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 எஸ். எய்து விடுகிறதான வில் எத்தனை நாள் எய்து விட முடியும்? இதோ எரிஞ்சுத, இதோ எரிஞ்சுத. மந்திர வில்லுகள் எரியுத, மந்திர வில்லுகள் எரியுத. குடும்ப பிரச்சனை என்கிறதான வில்லு எரியுத. ஆமென். ஐக்கியம் இல்லாத வில்லு எரியுத, ஐக்கியம் இல்லாத வில்லு எரியுத. அந்தகார வல்லமைகள் எரியுத, எரியுத, எரியுத. ஆண்டவர் எரிக்கிறார், வில்ல முறிக்கிறார், வில்ல முறிக்கிறார். Come on.